மறுநாள் காலை சரியாக மணி 9:45. கமிஷனர் அலுவலகம் முன்பு காத்து கொண்டிருந்தான் ரித்விக். அவனை புன்னகையோடு வரவேற்ற கமிஷனர், என்னப்பா, என்ன முடிவு பண்ணியிருக்க? கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாமா என்று கேட்டார். பதிலுக்கு இவனும் எஸ் சார் என்று விரைப்பாக நின்று கொண்டு பதில் சொன்னான். அதை கேட்டு சிரித்தவர், அதான் சொன்னேனப்பா, இது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற பெரிய இடத்து கேஸுன்னு. நான் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல. அதான் ஒரு நாள் டைம் கொடுத்தேன். எப்படியும் அதுக்குள்ள உன்னால எதுவும் பண்ண முடியாது. சரி, அடுத்து என்ன கேஸ் எடுத்துக்கிற? அவர் சொன்னதுதான் நடந்தது என்பதைப் போல பேசினார் கமிஷனர். பிரீத்தி சுனில் கேஸோட ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு ஜட்மெண்ட் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் கேஸ் எடுக்கிறேன் சார். ரித்விக் கூலாக பதில் சொன்னான். என்னது ரிப்போர்ட்டா? அவன் பேச்சில் அதிர்ச்சியாகி நின்றார் கமிஷனர். எஸ் சார், இதோ ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் என்று இதுவரை தான் பிரீத்தி சுனில் வழக்குகளில் சேகரித்த அனைத்தையும் அவர் முன் நீட்டினான். அதை ஒருவித பதற்றத்தோடு வாங்கி பார்த்து படித்தவருக்கு நடுக்கத்தோடு வியர்வையும் சேர்ந்து கொண்டது. பின் அவர் ரித்விக் தோளை தட்டி, வெல்டன் மை பாய், இதுக்குள்ள இப்படி ஒரு சூட்சமம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. தன்னோட சொந்த பொண்ணு மேலேயே இப்படி ஒரு வன்மத்தை திட்டம் போட்டு அவங்களால செயல்படுத்த முடிஞ்சிருக்குன்னா அவங்களெல்லாம் என்ன மனுஷங்க? அவங்களோட இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் நீதி தேவைக்கு நாம செய்யற மரியாதை. கமிஷனர் அன்பழகன் தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினார். மறுநாள் காலை சென்னை ஹைகோர்ட். பிரீத்தி சுனில் வழக்கில் சம்பந்தப்பட்ட சுனில் மல்கோத்ரா, ஷில்பா சுனில் உட்பட அசோக், ரசிகர்கள், ரித்விக் என அனைவரும் கூடியிருந்தனர். ரித்விக் சப்மிட் செய்த குற்றப்பத்திரிகையை வாசித்து முடித்து ஜார்ஜ் தயாநிதி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்து தொண்டையை செருமிக் கொண்டார். எல்லோருடைய பார்வையும் எதிர்பார்ப்பும் அவர் சொல்ல போகும் தீர்ப்பை எதிர்நோக்கி இருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் சுனில் மல்கோத்ராவின் ஒரே மகளும் வளர்ந்து வரும் நடிகையுமான பிரீத்தி சுனில் சுற்றுலாவுக்காக சென்றிருந்த மாலத்தீவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவரது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரின் ரிப்போர்ட் படி இது தற்கொலை என உறுதி செய்யப்பட்டு கேஸ் மூடப்பட்ட நிலையில் நடிகரும் பிரீத்தி சுனிலின் முன்னாள் காதலருமான அசோக் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த கேஸ் மீண்டும் ரீஓபன் செய்யப்பட்டது. இதை விசாரித்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரித்விக் அவர்கள் சப்மிட் செய்த ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நடிகை பிரீத்தி சுனில் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகிறது. மேலும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஸ்லோ பாய்சனின் ஒரே சைட் எஃபெக்டான பற்களில் மஞ்சள் கரை படிதல் பிரீத்தி சுனிலின் இறப்பிற்கு முந்தைய படங்களில் தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து நடிகை பிரீத்தி சுனில் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாகிறது. மேலும் கொலைக்கான காரணமாக நடிகை பிரீத்தி சுனிலின் பெற்றோர்களான நடிகர் சுனில் மல்கோத்ராவும் அவர் மனைவி ஷில்பா சுனிலும் ஓரின சேர்க்கையாளராக மாறிக்கொண்ட நிலையில் அது வெளியில் தெரிந்தால் தங்களுக்கென இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் தங்களை புறக்கணித்து விடுவார்கள் என்ற ஐயத்திலும் பிரீத்தி சுனிலால் வரும் வருமானத்திற்காகவும் அவரையும் வற்புறுத்தி உள்ளனர். அதற்காக அவர் அசோக் மீது கொண்ட காதலை வேண்டுமென்றே புறக்கணித்து அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டு எவிடன்ஸே கிடைக்காத ஸ்லோ பாய்சன் முறையில் கொலையும் செய்துள்ளனர். இது அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் நபரும் அவர்களின் நம்ப தகுந்தவருமான வேலைக்காரன் சாகில் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே குற்றத்திற்கு உதவி புரிந்த காரணத்திற்காக சாகிலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், திட்டமிட்டு பிரீத்தி சுனிலை கொலை செய்த குற்றத்திற்காக நடிகர் சுனில் மல்கோத்ராவுக்கும் அவர் மனைவி ஷில்பாவுக்கும் ஆயுள் தண்டனை அளித்து இக்கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மேலும் இவ்வழக்கில் ஆரம்பத்தில் தவறான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிட்டு ஒரு கொலையை தற்கொலை என கேஸை திசை திருப்பிவிட்ட குற்றத்திற்காக டாக்டர் ரஞ்சனுக்கு தற்காலிக பணியிடை நீக்கத்தையும் 1 லட்சம் அபராத தொகையையும் தண்டனையாக இக்கோர்ட் வழங்குகிறது. மேலும் இவ்வழக்கில் சந்தேக புள்ளியை தொடங்கி கேஸை சரியான முறையில் விசாரிக்கச் சொல்லி மேல்முறையீடு செய்த நடிகர் அசோக்கையும் அதை மிகச் சிறப்பான முறையில் விசாரித்து வழக்கின் சரியான கோணத்தையும் குற்றவாளிகளையும் குற்றத்திற்கான காரணங்களையும் மிகச் சிறப்பான முறையில் விசாரித்து அதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஏசிபி ரித்விக்கையும் இக்கோர்ட் மனமாற பாராட்டுகிறது. வெளியே வந்த ரித்விக்கை மீடியா சூழ்ந்து கொள்ள, சார், எல்லோருக்கும் குழப்பத்தை கொடுத்த நடிகை பிரீத்தி சுனில் கேஸ்ல
எப்படி சார் உண்மையை கண்டுபிடிச்சீங்க? ஒரு மீடியா பையன் கேட்டான். உங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை ஏன் ரிப்போர்ட்டர் வேலைக்கு தேர்வு செய்தாங்க? ரித்விக் எதிர்கேள்வி கேட்க, எனக்கு இது மேல இருக்கிற அறிவுக்கும் ஆர்வத்துக்கும் கொடுத்தாங்க சார். அவன் பதில் சொன்னான். சரியா சொன்னீங்க. இதே பதில் தான் நீங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கும். சார், 4 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இல்லாத நீங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, இப்ப இந்த ரீஎன்ட்ரிக்கு என்ன சார் காரணம்? இன்னொரு பெண் கேட்டாள். 4 வருஷமா இல்லாம போனதுக்கு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் காரணம். பின் சிரித்து கொண்டே, செத்து போயிருந்தா எப்படிமா வர முடியும்? உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். ரித்விக் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். சார், உங்களோட அடுத்த கேஸ்? மே 2, 2008 நடந்த லீனா கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸோட மாஸ் டெத் கேஸ். சொல்லிவிட்டு எழுந்து நடந்தான் ரித்விக். அவனின் இந்த பதிலால் அதிர்ச்சியும் கோபமும் முகத்தில் ஒரு சேர கலந்து சோபாவில் சாய்ந்தார் சண்முகம். சண்முகம் டைரியில் இருந்து பக்கம் 4. நான் அவனுக்கு முன்பாக கோபத்தில் கண் சிவக்க நின்றிருந்தேன். இதுவரை அவன் என்னிடம் நடந்து கொண்டதை விட இம்முறை அவன் கண்களில் தெரிந்த முரட்சி எனக்குள் இனம் புரியாத உணர்வை கொடுத்தது. அது பரிதாபமா பாசமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் மேல் எனக்கிருந்த கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் என்னை சும்மா இருக்க விடவில்லை. அவன் இன்னும் முரட்சியோடு என்னை பார்த்து கொண்டிருந்தான். என்னடா நல்லவன் வேஷம் போடுறையா? அவன் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் மீண்டும் இப்படியெல்லாம் பண்ணுன உன்னை நல்லவன்னு நம்பி உன்னை என்னோட ஃப்ரெண்டா சேர்த்துப்பேன்னு நினைச்சியா? அவனிடம் இன்னும் நீண்ட அமைதி. நீ என்னைக்குமே என்னோட எதிரிதான். அத 7 ஜென்மம் எடுத்தாலும் மாத்த முடியாது. அவனிடம் அமைதி மட்டுமே. இனிமேல் என்னோட அப்பா கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. புரிஞ்சதா? நீ யாருடா எங்க அப்பா கிட்ட எனக்கு நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்க? நான் கேட்டனா? உங்ககிட்ட கேட்டனா? ஆமாடா, வேணும்னா பண்ணுனேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், நாளைக்கு மாட்டுவடா. இப்படித்தான் அடுத்தவங்க அப்பா கிட்ட உரிமை எடுத்து பேசணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா? அப்பா இல்லாத பையன்தானடா நீ. இதுவரை இருந்த அமைதி மாறி அவனிடம் இருந்து லேசாய் கோபம் வந்தது. நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன். எப்படியேனும் அவன் மூக்கை உடைக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் வேண்டும்? என்ன நினைத்தானோ? வந்த கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்து கொண்டான். நாட்கள் மாதங்களாக கடந்திருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை அவமானப்படுத்தினேன். அதில் முகம் சிவந்து அவன் துடிப்பதை பார்த்து ரசித்தேன். அவனோ என்னிடம் கோபப்பட்டதே கிடையாது. எல்லாவற்றிற்கும் அவனிடம் இருந்து மௌனமே பதிலாக வரும். அந்த வகையில் நான் அவனை இன்னும் அதிகமாக காயப்படுத்துவதற்கு அது உதவி புரிந்தது. 9ஆம் வகுப்பு முடிய போகும் தருவாயில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற இருந்தது. அதற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக ஒரு டீம் செல்லவிருந்தது. அதில் அவனும் இருந்தான். அவன் வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்கு மாநில அளவில் கபடி போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கிற ஆசை மட்டும் இருந்தது. நான் கொஞ்சம் கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்டவன் என்பதால் எங்கள் பள்ளியில் இருந்து சென்ற டீமிற்கு நானே தலைவனாக இருந்தேன். போட்டி தொடங்கியது. முதலில் எங்களுக்கும் ஒரு அரசு பள்ளிக்கும் போட்டி நடந்தது. அவர்கள் ஆட்கள் நன்றாக இருந்தார்கள். ஆனால் முறையான பயிற்சியின்மையால் எங்களிடம் தோற்றுவிட்டனர். பின் காலிறுதி, அரையிறுதி என முன்னேறி இறுதி கட்டத்திற்கு வந்தோம். என் ஆசை நிறைவேறிவிடும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு வேட்டு வைக்கும் விதமாக நாங்கள் இறுதியாக போட்டியிடும் பள்ளி கிட்டத்தட்ட எங்கள் தரத்தில் இருக்கும் ஒரு பள்ளி. கொஞ்சமல்ல, நிறையவே கஷ்டம்தான் நாங்கள் அவர்களோடு போட்டியிட்டு ஜெயிப்பது. இருந்தாலும் எனக்குள் இருந்த வெறி ஜெயிக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்க வைத்தது. முதலில் எங்கள் டீமில் இருந்து 2 எதிரணியில் 1 வெளியேறினர். பின் மீண்டும் எங்கள் அணியில் 2. இப்படியாய் எங்கள் டீம் பலவீனத்தில் சென்று கொண்டிருந்தது. எனக்கு டென்ஷன் அதிகமானது. அந்த வெறியில் எதிரணியில் பாடி வந்த ஒருவனை நான் பிடிக்க அவனோ கோட்டை தொட்டு விட்டான். நான் அவுட் ஆகி வெளியே வந்தேன். இறுதியாய் அவனும் இன்னொருவனும் எங்கள் அணியில் இருந்தனர். நான் முடிவே செய்துவிட்டேன், நிச்சயம் கோப்பை எங்களுக்கு கிடைக்காது என்று. இப்பொழுது அவன் பாடிச் சென்றான். அவன் தோற்றத்தை கண்ட எதிரணியினர் எளிதில் பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவனை பிடிக்க 5 சேர்ந்து ஒரே அடியாக அவனை அமுக்க அவனோ கோட்டை தொட்டுவிடும் எண்ணத்தில் மூச்சு விடாமல் பாடிக்கொண்டே கோட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். அதில் ஒருவன் அவன் கையை வேண்டுமென்று தெரிந்தே மிதிக்க காலையும் அமுக்க ஷூ போடாத அவன் கால்கள் மண்ணில் பட்டு சிராய்ப்பு ஏற்பட கையிலும் வலி.
ஒரு வழியாக இரத்த காயங்களோடு கோட்டை தொட்டு என்னை உள்ளே இழுத்தான் அவன். முதலாக உண்மையிலேயே மனதார என் மனம் இம்முறை அவனுக்காக வருந்தியது. அவனுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக வெறிகொண்டு ஆடி ஒரு வழியாக நாங்கள் வெற்றி பெற்று கோப்பையை வாங்கினோம். எனக்கு அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் சுய கௌரவம் தடுத்தது. இன்றிலிருந்து 2 நாட்கள் விடுமுறை வேறு. இறுதி வரை பேசவே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் அவன் நினைவாகவே இருந்தது. மறுநாள் எழுந்ததும் நண்பர்கள் மூலமாக அவன் வீட்டு முகவரியை தெரிந்து கொண்டு நான் மட்டும் போய் பார்த்தேன். முதலில் தூரத்திலே 4 வீடு தள்ளி நின்று கொண்டேன். அவன் தாய் பக்கத்து வீட்டு பெண்ணிடம், அப்பன் இல்லாத பிள்ளையாச்சே, 4 எழுத்து படிச்சுக்கிட்டா அது நாளைக்கு வேலைக்கு உதவுமேனு படிக்க வச்சா கபடி கிபடின்னு விளையாட போய் கை காலில் சராய்ப்பு வாங்கி வந்திருக்கு. நான் வயிற்றுக்கு பார்ப்பேனா இல்லை மருந்துக்கு பார்ப்பேனா? இப்படி வச்சுக்கிட்டு சைக்கிள் கடைக்கும் போக முடியாது. எல்லாம் என் விதியை சொல்லணும். அல்பாயுசில் போறவனை என் தலையில கட்டி புள்ளையவும் கொடுத்து இப்ப இதுக்கு தொண்டும் பார்க்க முடியாம நான் கிடந்து அல்லாடுறேன். கொஞ்சம் கஞ்சி கொடுத்து படுக்க வச்சிருக்கேம்மா. கொஞ்சம் காய்ச்சலும் அடிக்குது. அப்பப்ப பார்த்துக்கோ. நான் வேலைக்கு கிளம்புறேன். மூக்கை சீந்தி அழுது கொண்டு வேலைக்கு கிளம்பினாள் அவன் அம்மா. அவள் சென்று 15 நிமிடங்களாக செல்லலாமா வேண்டாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவன் வெளியே வந்தான். எங்கோ நடந்து சென்றான். நான் அவன் பின்னாலேயே அவனுக்கு தெரியாமல் சென்றேன். ஓரிடத்தில் நின்றவன் ஒரு சந்துக்குள் மறைவாக நின்று முன்னும் பின்னும் பார்த்த பின் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான். முதன்முறையாக என் மனம் உடைந்து நான் அவனுக்காக அழுதேன்.